வணக்கம், நான் சந்தனா துரோணாச்சாரிய. SD எம்பயர் வழங்கும் இது பிக் பாஸ் நிகழ்ச்சி கிடையாது. இது டெஃபினெட்லி இதுவரை நான் ஷோக்கு வந்திருக்கீங்க. என்னோட சேனல் முதல் தடவை வியூ பண்ணியிருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக வியூ பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. இதுவரை நான்ல ஒரு 5 பாகத்தை வெளியாகி இருக்கேன். இதுல என்னோட சொந்த லைஃப்ல நடந்த அனுபவங்களும் என்னோட யூடியூபோட கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுவரை நான் பார்ட் 1ல நான் என்னென்ன ஈக்விப்மெண்ட் யூஸ் பண்றேன், நான் என்னென்ன கெஜெட் யூஸ் பண்றேன், யூடியூப்ல எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணி போறேன், எப்படி அமௌண்ட் ஜெனரேட் பண்றேன்னு உங்ககிட்ட தெரிவிச்சிருந்தேன். சோ அந்த ஒரு அடிப்படையில இப்போதைக்கு இயர் எண்ட் முடியறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பா அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ புதிதாக கெஜெட்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். முதலில் இப்போ நீங்க வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிற வீடியோ iPhone XS Max Proல இருந்து பாக்குறீங்க. புதுமையை நோக்கியும் நவீன வளர்ச்சி அடைஞ்ச நிறைய கெஜெட்ஸ்கள் வந்துருச்சு. அதனால யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் கண்டிப்பா அவங்களோட ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி பின்தங்கி போயிரும். அதே நேரத்தில் பெரிய பெரிய தலை சிறந்த யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவங்க கிட்ட என்னென்ன ஸ்டாஃப் இருக்கு, என்னென்ன கெஜெட் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மைக் யூஸ் பண்றாங்க, கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. காரணம் இது தொழில் ரகசியம் சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. பரந்த உலகம், அடர்ந்த அடவி, திறந்த கடல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். யார் வேணாலும் எது வேணாலும் நம்ம தேடி எடுத்துக்கலாம். இது ஒளிவு மறைவுன்னு வச்சுக்கொண்ட அவசியம் இல்ல. தொழில் ரகசியம்னு சில விஷயத்துக்கு இருக்கு. பட் இந்த மாதிரி பர்டிகுலரா கெஜெட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்றதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்ல. ஷேரிங் இஸ் கேரிங். சொந்த உழைப்புல நிறைய பேர் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த யூடியூப் வழியாக வருமானம் வந்த எனக்கு சில விஷயத்தை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுதான் 5G டெக்னாலஜி நோக்கி போற கெஜெட்ஸ் வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. XS Max Proலேருந்து இப்போதைக்கு 12 Max Pro போன் வாங்க முடிச்சு. கடந்த 2 வாரமாக வந்த வீடியோஸ் இந்த போன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மாத்திடுறேன். இதோட விஷுவல் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஓகே, இப்போ கலர் டிஃபரெண்ட் வேற மாதிரி இருக்குல்ல, நல்ல வியூவா இருக்கு. பின்னாடி இருக்கிற கலர்லாம் இன்னும் நல்லா மெருகூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு விஷுவல் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணாது. உதாரணத்துக்கு இந்த போன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ சில ஐபோன்ல யூடியூப்ல சம்பந்தப்பட்ட இருந்தாலும் சரி, பேஸ்புக்ல சம்பந்தப்பட்ட இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்ட இருந்தாலும் சரி, கண்டிப்பா இது வியூ பண்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பனா இருக்கு. இது கண்டிப்பா யூடியூப் என்கவுண்டர் பண்ணுவாங்க. நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே வேளையில இப்போதைக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி XS Max Proல இருந்து அதோட வாய்ஸ் எவ்வளவு கிளியரா இருக்கு, என்னென்ன சவுண்ட் இருக்குன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ இங்க இருந்து பேசும்போது சில வாய்ஸ், அதாவது பின்னாடி இருக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் மெலிதாக இருக்கும். அதே நேரத்தில் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் லவுடரா இருக்கும். காரணம் இதோட மைக் சிஸ்டமே அந்த லெவல்ல செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால iPhone 12 Max Pro வாங்குறதுக்கு ஐடியாஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா யோசிக்கீங்க, உங்களோட நெசசிட்டிக்காக தான். காரணம் இதோட பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ நான் வாங்கின போனோட பிரைஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ், அதோட கவர் செட்லாம் சேர்த்து 6200 கிட்ட வந்துச்சு. இது யூடியூப்ல இருந்து ஜெனரேட் பண்ணப்பட்ட அமௌண்ட்ல இருந்து வாங்கப்பட்டது தான். பிகாஸ் அடுத்தடுத்த காலகட்டத்தில் நிறைய வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு தனியா ஒரு போன் இருக்கணும். அதுக்குள்ள எந்த ஒரு சிம் கார்டும், எந்த ஒரு வாட்ஸ்அப், எந்த ஒரு மெசேஜும் இணைஞ்சு இருக்கக்கூடாது. ஃபுல்லாவே ஃப்ரீ டு எடிட், ஃப்ரீ டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு கெஜெட் வாங்கப்பட்டது. நீங்க அந்த வீடியோஸ்லாம் வியூ பண்ணலாம், கண்டிப்பா யூடியூப் எனக்கு அமௌண்ட் கொடுத்திருக்காது. அதுல இருந்து ஜெனரேட் பண்ணி நான் இவ்வளவு தூரத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது. ஸோ உங்களுக்குலாம் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. வர காலங்களே 2021ல நிறைய ப்ரோக்ராம் செய்யறேன். நிறைய ரொம்ப நிறைய டெய்லி வீடியோஸ் இருக்குது. டெய்லி இன்புட் இருக்கு போது, டெய்லி மக்களுக்கு சம்பந்தப்பட்டதும், உடலுக்கு சம்பந்தப்பட்டதும், அதே நேரத்தில் வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படங்கள், பாடல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. டெய்லி வீடியோ கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா, ரொம்ப ஆவலோட இருக்கேன். நிறைய ப்ரோக்ராம் இப்போல இருந்து செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால தான் ANW ஏன் வர மாட்டுது, ஏன் பொது நாள் வீடியோ வர மாட்டுது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. காரணம் எல்லாத்தையும் நான் ரிசர்வ் பண்ணி 2021 கொண்டு போறேன். அதே நேரத்தில் 2021 அப்புறம் பர்டிகுலரா நான் செய்ய போற வீடியோ, அன்லெஸ் இது அட்வர்டைஸ்மெண்டா இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூடியூப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். நான் கண்டிப்பா வீடியோ தூக்கி டைரக்டா Facebookல ஷேர் பண்ண போறது. அதே நேரத்தில் அந்த வீடியோ வைரல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுவேன். பட் பொது நலமா இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா நீங்க யூடியூப்ல தான் இணைஞ்சு பார்க்கணும். காரணம் Facebookல இருக்கிற வியூவும், Facebookல இருக்கிற சப்ஸ்கிரைபும் அந்த யூடியூப்ல கிடையாது. என்னோட எய்ம் யூடியூப்ல 100,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறது தான். அதுக்கு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் எல்லாமே இங்க இருக்கிற வாசி இங்கே இருந்து அங்க கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட யூடியூப் சேனல் இதே பேர்ல தான், சந்தனா துரோணாச்சாரியால தான் இருக்கும். கண்டிப்பா அதுல சப்போர்ட் பண்ணுங்க நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வேலையில அடுத்த வருஷம் செய்ய போற நிறைய பொதுநல வீடியோக்களும் சில விஷயங்கள் இருக்கு. சில பேர் என்னோட வீடியோ தூக்கி அவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் வீடியோ, சொக்சோ வீடியோ, இந்த மாதிரி நாங்களாம் சொக்சோ செஞ்சு தரோம், நாங்களாம் இன்சூரன்ஸ் செஞ்சு தரோம் சொல்லிட்டு என்னோட வீடியோ என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம யாரெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாங்களா 2021 அப்புறம்
யாராச்சும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். காரணம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி என்னோட வீடியோஸ் நான் செய்ய கிடையாது. இது எல்லாமே என்னோட பொது நலத்துக்கு கீழே இருக்கும். ஸோ என்கிட்ட அப்ரூவ் வாங்குங்க. அப்படி நீங்க என்னோட வீடியோ தூக்கி உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை வந்து ஷேர் பண்றதா இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்கிறேன். அதே நேரத்தில் பொதுநல வீடியோ பொதுநலமா தான் இருக்கணும். பொதுநல வீடியோ தூக்கி சுயநலமா மாத்திக்கிறது நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்க போறேன் சில பேர் மேல. அதே நேரத்தில் அடுத்த வருஷம் ஒரு பெரிய கேம் ஷோ செய்யலான ஒரு ஐடியாஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் செய்யப்படுறேன். இது எல்லாமே யூடியூப்ல தான் இருக்க போது. கண்டிப்பா நீங்க ஈஸி டு எக்ஸஸா இருக்கும். அந்த வேலையில எனக்கு நிறைய வாழ்த்துக்கள், நிறைய விஷஸ், நிறைய பிளஸிங் கிடைச்சு உங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அன்பும் ஆதரவும் எங்கேயும் கிடைக்காத நம்புறேன். பிகாஸ் அடையாளம் தெரியாத ஒருத்தன், ஊர் தெரியாத பேர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு யூடியூப் உங்களையும் என்னைய வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்ததுக்கு நான் யூடியூப்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன், ஃபேஸ்புக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், இன்ஸ்டாகிராம் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வாய் வார்த்தையாளர் நீங்க ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் கொடுத்துருங்க சொல்லலாம், ஃபேஸ் மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஸோ இதனால மக்கள் மத்தியில் நான் ஒரு ஆளா நிக்கிறதுக்கு, ஒரு சொசைட்டில ஒரு ஆளா நிக்கிறதுக்கு நீங்களும் காரணமா இருக்கீங்க. என்னை நம்பி என்கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் நான் சரியாக கொடுத்திருப்பேன் நம்புறேன். அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை நம்பி வந்து இந்த அணுகிற விஷயத்துக்கும். இந்த வேலையில எனக்கு ஒரு பிரைஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஷாப்பிலேருந்து ஒருத்தவங்க வந்து யாரு கொடுத்துருக்காங்க தெரியல, பேர் போட கிடையாது, பட் ஒரு கம்பெனிலேருந்து வந்து என் பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன இருக்கு தெரியல, பட் இவங்க வந்து என்ன சொல்லுங்க, கெஜெட் தான். இந்த கெஜெட் வந்து பத்திரமாக யூஸ் பண்ணுங்க. இனிமேல் இந்த கெஜெட் வச்சு தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்க மண்ணுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஸோ மேபி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோவா இருக்க போது. இந்த வீடியோ இதுவரை நான் பார்க்கும் ஒன்றோட தொடர்ச்சி தான். ஸோ இந்த வேலையில இந்த வீடியோ பார்த்த எல்லா நபர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களும், ஹாலிடே வாழ்த்துக்களும், புத்தாண்டு தின வாழ்த்துக்களும் வெள்ளையாவே தெரிவிச்சுக்கிறேன். 2021 சூப்பராக இருக்க போது. கண்டிப்பா ஆவலோட காத்துக்கிட்டு இருப்போம். டாக்ஸிக் பீப்புளை ஒதுக்கிருங்க, தவிர்த்துருங்க. நீங்க டாக்ஸிக் பீப்புள் ஆயிராதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு மன உளைச்சலா இருந்துச்சு, தற்கொலை ஒரு முடிவு கிடையாது. தயவுசெய்து நீங்க ஒரு மருத்துவர் பார்த்து உங்க ஆள் மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். உங்களை நம்பிதான் நீங்க இருக்கீங்க, உங்களை நம்பிதான் ஒரு குடும்பம் இருக்கு, உங்களை நம்பிதான் இந்த சொசைட்டியே இருக்கு. சொசைட்டியோட சேர்ந்து வளருவோம். நான் சந்திரநாத் துரோணாச்சாரியா, சைனிங் ஆஃப்.